ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த இடத்துக்கு தான் போகிறோம். அது எந்த இடம்னா மியாமியில் டைம் ஸ்கொயர் பீச். ஸோ இந்த இடத்துக்கு நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். ஆமாங்க, நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் இங்கே வந்திருக்காங்க. ஸோ அந்த இடத்துக்கு எனக்கு போகணுன்னு ரொம்ப ஆசை. இதை நான் நிறைய இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன். ஸோ எங்கேன்னு பார்த்தா மியாமி. ஸோ நம்ம மியாமி ட்ரிப்பில் இந்த இடத்தையும் கவர் பண்ணுவோம். அண்ட் இங்கே உள்ள லைஃப் ஸ்டைல் அஸ் வெல் அஸ் இங்கே நைட் லைஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு. அண்ட் இது என்னோடய பர்த்டே கிஃப்ட்டை நான் இங்கே ரிவீல் பண்ணுறேன். ஸோ இது மியாமியோட பிங்க் பேக். ஸோ மியாமி பிங்க்கை மியாமியில் ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த அன்பாக்சிங்கை நான் என்னோடய பர்த்டே கிஃப்ட்டை நான் இங்கே ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இதோட வ்ளாக் நான் தனியாக இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அப்படியே செல்ஃபி எடுத்தாச்சு. எடுத்துட்டு இது பக்கத்தில் இருக்கிற நம்ம பீச்சுக்கு தான் இப்போ போக போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மியாமியில் இந்த பீச் பக்கத்தில் தான் அந்த டைம் ஸ்கொயர் இருக்குது. அது பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மியாமியில் ஒரு பக்கம் நைட் லைஃப் ரொம்ப ஜெகஜோதியாக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மழை. ஆமாங்க, கிளைமேட் காரணமாக மழை பயங்கரமாக இருக்குது. ஸோ இந்த மழை நமக்கு இருக்கிறதுனால சில பேர் எல்லோரும் ஒதுங்கி இங்கே நிற்கிறாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா இது பக்கத்தில் இருக்கிற பீச்சை ஃபஸ்ட்டு கவர் பண்ணிட்டு வரலாம், ஏன்னா இருட்ட ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறதுனால பக்கத்தில் நாங்கள் போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஸோ பக்கத்துலேயே அந்த பீச் ரொம்ப வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்குது. அண்டு மோர் ஓவர் நீங்கள் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா டேட்டும் நமக்கு போட்டிருப்பாங்க. ஸோ 2024 டிசம்பர் 24, அதாவது கிறிஸ்மஸோட நைட்டில் தான் நான் இங்கே இருக்கேன். ஸோ வெளிச்சத்தில் இதுக்கு ஒரு லைனே நிற்கிதுங்க. இங்கே அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அந்த இடத்துல வரவங்க எப்போதுமே கண்டிப்பாக இங்கே ஒரு செல்ஃபி எடுத்துப்பாங்க. ஸோ அதே மாதிரி நான் எடுத்துகிட்டு பக்கத்தில் க்ரூஸ் இருந்துச்சு. அந்த பீச்சில் நிறைய இடங்களில் இங்கே க்ரூஸ் நிறையா பார்க்கலாம். அண்டு மேகம் பார்த்திங்கன்னா ரொம்ப மேகமூட்டத்தோடு இருந்துச்சு. இங்கே ஒரு அதிசயத்தை நான் பார்த்தேன். ஸோ என்னென்னா நான் இங்கே போகும்போது அங்கே மியாமி பீச்சில் அங்கே தெரியுது பார்த்தீங்களா. ஸோ ஒரு பக்கம் டார்க் க்ளவுட்ஸ், ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக இருந்துச்சு. நான் அங்கே நடந்து வரும்போது இது கிறிஸ்மஸ் நைட்டுங்கிறதுனால ஸோ நிறைய க்ரௌடு ரொம்ப இல்லை. இது மியாமி மாதிரியே தெரியல, அந்தளவுக்கு லெஸ் க்ரௌடாக இருந்துச்சு. நார்மல் டேஸில் இந்த இடம்லாம் ரொம்ப க்ரௌடாக இருக்கும். ஸோ இந்த இடத்த உங்களுக்கு நான் சுற்றி காட்டுறேன். கிட்டத்தட்ட நம்ம மெரினா பீச் மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் கீழே ஒரு குப்பையோ அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஸோ லிட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தப்பில் பார்த்திங்கன்னா அதுக்கும் தனியாக இடம் வச்சுருக்காங்க. ஸோ மக்கள் அதில் போட்டுட்டு கரெக்டாக போகிறாங்க. ஸோ நான் போகிறதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு அப்படின்னா மழை ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த கிரே க்ளவுட்ஸ் கிட்ட நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மழையே இல்லைங்க. ஸோ ஹாஃப் ஆஃப் த பீச்சில் மழையும் ஹாஃப் ஆஃப் த பீச்சில் மழை இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்த க்ளவுட்ஸ் அந்த சைட் மூவ் ஆகிட்டு இருந்துச்சு, அதனால தான் நினைக்கிறேன். ஸோ அங்கே நாங்கள் கொஞ்சம் ரொம்ப கோல்டு வெதராக இருந்ததுனால ரொம்ப பீச் பக்கம் நாங்கள் ஜஸ்ட் பார்த்துட்டு வேவ்ஸை பார்த்துட்டு வந்துட்டோம். அண்ட் இந்த இடத்துல மியாமி பீச்சில் மியாமின்னு எழுதியிருக்கோம். இந்த சின்ன பில்டிங் ரொம்ப ஃபேமஸ். யார் வந்தாலும் இதில் கண்டிப்பாக ஒரு செல்ஃபி எடுத்துப்பாங்க. ஸோ அதை பார்த்துட்டு நான் பீச்லேருந்து நாங்கள் இப்போ கிளம்பிட்டோம். இப்போது இங்கே நைட் அரௌண்டு 8 o'clock ஆகிடுச்சு. ஸோ எல்லா ரெஸ்டாரண்ட்ஸும் சரி, கேஃபும் சரி, வாஸ் எல்லாமே ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மக்கள் இங்கே கிறிஸ்மஸ் நைட்டை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு திரண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதில் நாங்கள் சைக்கிள் கொஞ்ச நாள் ரைட் பண்ணோம். அதுக்கப்புறம் வாக்கில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போகும்போது ரொம்பவே அந்த லைட்ஸ் பார்த்துட்டு நல்லாயிருக்கும். ஸோ என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த ட்ராவலை என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அப்படியே நம்ம இங்கே நடந்து வந்துட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பொட்டிக்ஸ் இருந்துச்சு. அண்ட் ட்ரெஸ் ஷாப்ஸ்
நிறைய பார்ட்டி வேர் அந்த மாதிரி நிறைய ஷாப்ஸ் இருக்குது. அண்ட் ஐஸ்கிரீம் ஷாப்ஸ் அண்ட் ஜெலாட்டோ உங்களுக்கு பிடிக்கும்னா இட்டாலி ஐஸ்கிரீம் பேஸ்லேயும் நிறைய இருந்துச்சு. ஸோ இங்கே உள்ள மக்கள் ரொம்ப ஹாப்பியாக எல்லோரும் அவங்களோட ஒர்க்கை முடிச்சுட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது ரொம்பவே பிரம்மாண்டமாக இருந்துச்சு. இதில் வாக் போகிறதே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ வாக்கிங் போகிறது நம்ம அந்த ஸ்ட்ரீட்டில் போகும்போது நிறைய விஷயங்கள் நான் நோட்டீஸ் பண்ணேன். எப்போதும் சொல்கிறது தாங்க, இங்கே லிட்டர்ஸோ இல்லை குப்பையோ எதுவுமே இல்லை, ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு. நிறைய நைட் லைஃப்க்கு நிறைய பேர் தயாராகிட்டு இருந்தாங்க. அண்ட் கிறிஸ்மஸ்ங்கிறதுனால நிறைய பேர் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ஃபுல்லாகவே இங்கே ரெட்ரோ பார்ஸ் அஸ் வெல் அஸ் ஹோட்டல்ஸ் எல்லாமே இருந்துச்சுங்க. ஸோ நாங்கள் பொடி நடையாக வாக் பண்ணிக்கிட்டு அந்த கோல்டு வெதரை என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படி நடந்து வந்துட்டுருந்தோம். ஸோ இந்த மியாமி பீச் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அண்ட் இருட்டாக நம்ம பீச்சில் நம்ம அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த வாக்கிங் ஸ்ட்ரீட்டில் ரொம்பவே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு இருந்தோம். இங்கே நம்ம சிக்னல் க்ராஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ அங்கே பெடஸ்ட்ரியன் சொல்லுவாங்க, நடந்து போகிறது மக்களுக்கு வழிவிடும் வகையில் நம்ம அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா வெஹிக்கிள்ஸ் எல்லாமே ஸ்டாப் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம க்ராஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தேன். அப்புறம் நிறைய பேர் இங்கே கேம்ஸ் விளையாடுறது அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. இங்கே மியாமினாலே நைட் லைஃப் தாங்க. ஸோ நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ், பார்ஸ், ஹோட்டல்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 12க்கு மேலேயும் சில ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் ஓப்பன் ஆகிருக்கும். கிறிஸ்மஸ்க்கு எல்லோரும் அவங்கவுங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட கேண்டில் லைட் டின்னர்லாம் கூட நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு அந்த வாக்கிங் ஸ்ட்ரீட் ஸோ மியாமியில் இது ரொம்பவே அற்புதமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ என்னோட சேர்ந்து டிஜிட்டலாக நீங்கள் இந்த இடத்தையும் பார்த்து மகிழுங்க. ஸோ இந்த ஸ்ட்ரீட்டை முடித்து நம்ம வந்துட்டுருக்கும் போது இங்கே ஜிலாட்டோ அப்படிங்கிற ஐஸ்கிரீம் நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸால் மேக் பண்ணது, எஸ்பெஷலி ஃப்ரூட்ஸ் தான். இங்கே விதவிதமான ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு. பேஷன் ஃப்ரூட்ஸ், ட்ராகன் அண்ட் எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ் நிறைய இருந்துச்சு. கிவி, ஈவன் நம்ம நார்மலாக நம்ம ஊர்லலாம் இபாக்கோ அந்த மாதிரி நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிட்போம், பாஸ்கின் ராபின்ஸ் அந்த மாதிரி. ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு ஃப்ளேவரில் பியோர் நேச்சுரல் ஃப்ரூட்டோட எக்ஸ்ட்ராக்டில் பண்ணது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதில் ரெட் வெல்வெட் அஸ் வெல் அஸ் சில இது பார்த்திங்கன்னா ஹேசல்நட் ஃப்ளேவர் அண்ட் மெயினாக ஃப்ரூட்ஸ் தாங்க. ஃப்ரூட்ஸால் அப்படியே நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸில் எதுவுமே ஆர்டிஃபிஷியல் எதுவுமே போடாமல் பண்ணியிருக்காங்க. நான் என்னோடய ஃப்ளேவர் பேஷன் ஃப்ரூட் தான் வாங்கலாம்னு நினச்சேன். பட் ஐ வாண்ட் டு ட்ரை வாட்டர்மெலன் அஸ் வெல் அஸ் மேங்கோ ஃப்ளேவர் சாப்பிடாமல் இருக்க முடியுமா? இது டேஸ்ட் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. ஸோ வித் வேஃபலோட நான் வாங்கிட்டேன், அதாவது கோனில். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப கோல்டு வெதர் சாப்பிட்டு முடித்தோன்னே எங்கள் 2 பேருக்கும் ரொம்ப ஹாப்பி. ஸோ மாமன்சன் அஸ் யூஷுவல் ஒரு டான்ஸ் போட்டுட்டு கிளம்பியாச்சு. ஸோ இங்கே யார் பார்க்க போகிறா அப்படிங்கிறதுனால நாங்கள் இந்த இடத்த நல்லா சுற்றி பார்த்துட்டு கார் எடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது ரொம்ப முக்கியமான விஷயத்த நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நம்ம ஊர்லலாம் காரில் போகும்போது இந்த மாதிரி ஜிபிஎஸில் நமக்கு காட்டும். பட் இங்கே என்ன டிஃப்ரென்ஸ்னால், இங்கே நம்ம மேப் யூஸ் பண்ணும்போது எஸ்பெஷலி ஆப்பிள் மேப் இங்கே நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ இந்த மாதிரி மேப் யூஸ் பண்ணும்போது அதில் எப்படி காட்டுதுன்னா அதோட பில்டிங்ஸ், இப்போ நம்ம ஃப்ளைஓவரில் போகிறோன்னா அந்த ஃப்ளைஓவர் காட்டுது. பக்கத்தில் எவ்வளோ டால் பில்டிங்ஸ் இருக்கோ அது அந்த கிராஃபிக்கில் காட்டுற விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. இந்த வீடியோவை நான் கேட்ச் பண்ணி உங்களுக்கும் அதை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக. சப்போஸ் நடுப்புற நம்ம போயிட்டுருக்கும் போது ஒரு ரிவரோ ஒரு லேக்கோ இருக்குன்னா அந்த இடத்த அது அனிமேட்டட் இதில் அழகாக காட்டுது. நாங்கள் யூஸ் பண்ணுறது ஆப்பிள் மேப். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இங்கே கீழே அந்த மிடில் ஆஃப் த ரோட்டில் போயிட்டுருக்கும் போது நடுப்புற ஒரு டால் பில்டிங் வருது. இட்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் அவென்யூன்னு சொல்லி வருது. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா அதே டால் பில்டிங் இங்கே காட்டுது இல்லையா. ஸோ இந்த மாதிரி அது காட்டும் போது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அண்ட் ஈவன் நம்ம ஃப்ளைஓவரில் பக்கத்தில் போகிறோம்
இல்லை வந்து நம்ம வந்து இது வந்து இந்த இடத்துல டேர்ன் எடுக்க போகிறோம், அந்த ரோட்ஸ் வந்து எவ்வளோ ரோட்ஸ் அப்படி இருக்குது, டிவிஷன்ஸ் இருக்குது, அதுவும் காட்டுது. ஸோ இதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நம்ம ஊர்லேயும் நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்திருக்கு. ஸோ சில கார்லலாம் வந்து ரொம்ப ஃபீச்சர்ஸே வந்து அதிகமாக இருக்கும். பட் இந்த இடத்துல வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து யாரையும் நம்ம கேட்க முடியாது, எல்லாமே ஃபுல்லாகவே மேப் வச்சு தான் நம்ம போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம ரோட்டில் போயிட்டுருக்கும்போது சப்போஸ் நம்ம அந்த இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா, அது இடையிலே இந்த இடத்துல வந்து ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு, இந்த இடத்துல வண்டி சில பிரேக் டவுன் ஆகி அங்கே வந்து வே வந்து பிளாக் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் இங்கே வந்து மேப்லேயே வந்து சொல்லியிருந்துங்க. இது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த ஃபீச்சர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ தட் நம்ம கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கலாம். அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய எல்லோ டாக்ஸி நீங்கள் பார்க்கலாம். ஸோ இங்கே எல்லோ டாக்ஸி இங்கே கொஞ்சம் ஃபேமஸ்ஸு. as well as நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஸோ நம்ம ரிட்டன் ஆகிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு அப்படி நான் கேப்சர் பண்ணேன். இந்த டால் பில்டிங்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப லைட் எஃபெக்டோட நல்லா இருந்துச்சு. சில இடங்களில் அதுலேயும் சேர்த்து ஆட்ஸ் எல்லாம் வந்து போட்டுட்ருந்தாங்க. ஸோ இது வந்து ரொம்பவே மறக்க முடியாத கிறிஸ்மஸ்ன்னு சொல்லலாம். அண்ட் மியாமியோட டவுன் டவுன் வழியாக தான் நம்ம வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ as well as இங்கே நம்ம பார்க்க வச்ச நிறைய டிராஃபிக்ஸும் இங்கே இருக்குங்க. ஆனால் நம்ம ஊர் மாதிரியே தான் அது சடனாக நமக்கு வந்து அப்படியே கிளியர் பண்ணிகிட்டே போய்கிட்டே இருக்குது. அண்ட் ஸ்பீட் லிமிட் எல்லாத்துலேயுமே வச்சுருக்காங்க. நம்ம சடனாக ஒரு இடத்துல நிறுத்தணும்னா அந்த மாதிரி நிறுத்த முடியாது. ஒன்லி இந்த பார்க்கிங் ஏரியாவில் மட்டும்தான் நிறுத்தணும். ஸோ வேறெவர் வி கோ லைக் நம்ம வந்து மேப்போடு தான் போகிற மாதிரி இருக்கும். அண்ட் ரோட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பக்காவாக உங்கள் வந்து ஜிபிஎஸ்லேயும் சரி, as well as கூகுள் மேப் யூஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் ஆப்பிள் மேப் யூஸ் பண்ணாலும் சரி, நமக்கு ரொம்பவே வந்து இங்கே வந்து வழி கேட்டு போகணுங்கிற அவசியமே கிடையாது. லொக்கேஷன் நம்ம போட்டுட்டு அதுபடி நம்ம போனால் போய்கிட்டே இருக்கலாம். ஸ்பீட் லிமிட் மட்டும் பார்த்துக்கிறது ரொம்பவே அவசியம் இங்கே. அண்டு நாங்கள் வந்துட்டு இந்த கிறிஸ்மஸ் நைட்டை வந்து நோக்கி நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்டு சில இடம்லாம் வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிருந்துச்சு டியூ டு கிறிஸ்மஸ்னால். ஸோ சில மிஸ் பண்ண இடத்தையும் நான் வரப்போகிற வீடியோஸில் காட்டுறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு இந்த வீடியோக்கு பிறகு வீட்டுக்கு போயிட்டு ரிஃப்ரெஷ் ஆகிட்டு இன்னொரு இடம் போகிறோம் நாளைக்கு. அது என்ன அப்படிங்கிறத கீப் வாட்சிங். அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஸோ அதை வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த ஜேர்னி ரொம்பவே மறக்க முடியாது. அண்ட் இந்த ரூட் மேப்பும் என்னால் மறக்க முடியாது.